மட்டன் ஸ்கேமுக்கு முக்கியமான காரணம் அதோட விலை தான். அதோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. அதுதான் இங்கே ஸ்கேமுக்கான மூல காரணமாகவே இருக்குது. ஒரு ப்ராடக்டோட விலை எங்கே அதிகமாக இருக்குதோ அதில் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயிட்டில் வந்து இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் கறி எடுத்துன்னு வந்து கம்மி விலை, அங்கேருந்து கம்மி விலைக்கு எடுத்துன்னு வந்து இங்கே அதிக விலைக்கு விற்கிறது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா மிக கம்மி விலையில் கண்ணுக்குட்டி கறி வீலுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்டிறைச்சி கூட கலந்து கொடுப்பாங்க. இந்த 3 ரகத்தில் தான் இந்த ஸ்கேம் நடக்குது. இதுக்கு வந்து மூல காரணம் பணம் தான், வேற ஒன்று அதிக லாபம் இப்படின்னு சொல்லலாம். இந்த செம்மறியாடு வெள்ளாடுன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 4-5 இடத்துல தான் இங்கே அதிகபட்சமாக கரெக்டான வெள்ளாடு கிடைக்குமே தவிர சென்னை முழுசாகவே நீங்கள் தேடினீங்கன்னா 80% வந்து செம்மறியாடு தான். சென்னை ஃபுல்லாக செம்மறியாடு நல்லா தான் இருக்கும், அதால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் நம்ம உடம்புக்கு பாதிப்பும் கிடையாது. வெள்ளாடு வந்து என்னென்னா இப்போ வந்து நாட்டு மருந்தெல்லாம் எடுத்துன்னு இருப்பாங்க, அவங்க அந்த வெள்ளாடு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நானே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக செம்மறியாடு தான் எடுப்பேன். ஏன்னா வெள்ளாட்டை விட அது எனக்கு ருசியாக இருக்கும். ஏன்னா நல்ல கொழுப்போட கறி அருமையாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தி இருக்கா, எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதில். வெள்ளாட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ இதுலேயும் அதே பெனிஃபிட்ஸ் தான், ரெண்டுத்துலேயும் ஒன்றும் குறையே கிடையாது. பிரியாணி பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டை விட செம்மறியாட்டு பிரியாணி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.